அப்போ தேவனுடைய வேதம் தான் பெரிய பொக்கிஷம். அதை நேசித்து, அதை வாசித்து, அதை கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலையும் தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். எப்பவுமே சமாதானமா இருப்பீங்க. இந்த வேதத்தை நேசித்து தியானிக்கும் போது இந்த வேதத்தை சொந்தமாக்கி கொள்ளுவீங்களா? உங்களுக்கு ஒரு வேத புஸ்தகம் இல்லாட்டா ஒன்று வாங்கி கொள்ளுங்க. எங்க வாங்கணும் எப்படின்னு தெரியலன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஆண்டவருடைய வேதம். அந்த வசனத்தை நேசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. பொன் வெள்ளியை பார்க்கல உம்முடைய வேதம் தான் விலையேற பெற்றது. இது என் கூடவே இருக்கணும். அதை தினம் வாசிக்கணும், நேசிக்கணும், கீழ்ப்படியணும். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.